வணக்கம். இது உலகவலம். அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என குறிப்பிட்டு கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை கையகப்படுத்த வேண்டுமென டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி பெற்ற டென்மார்க் பிரதேசமான கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை கையகப்படுத்த அமெரிக்க இராணுவம் அல்லது பொருளாதார தடைகளை பயன்படுத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப், இதில் இரண்டையும் நிராகரிக்க முடியாது என்றார். ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு அவை நமக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் தனது கருத்தில் அவர் தீவிரமாக இருக்கின்றாரா அல்லது ஏதேனும் பேச்சுவார்த்தை தந்திரமாக என்பது தொடர்பில் நிபுணர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் டென்மார்க் மற்றும் பனாமா ஆகிய இரண்டும் தங்கள் பிரதேசத்தை விட்டுக் கொடுக்கும் எந்தவொரு ஆலோசனையையும் நிராகரித்துள்ளன. ஏற்கனவே தங்களின் பொருளாதார வலிமையை பயன்படுத்தி கனடாவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2014 உக்ரைனின் கிரிமியா பகுதியை தனது ஆயுத வலிமையை பயன்படுத்தி ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து 2022 உக்ரைன் மீது முழுவீச்சிலான இராணுவ நடவடிக்கை அல்லது ஊடுருவலை விளாடிமிர் புடின் முன்னெடுத்தார். தற்போதும் போர் நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் விளாடிமிர் புடின் போன்று டொனால்ட் ட்ரம்பும் தற்போது கிரீன்லாந்து, பனாமா கால்வாய் மற்றும் கனடாவையும் கையகப்படுத்த திட்டமிட்டு வருகின்றார். அது மட்டுமன்றி வெளிப்படையாக அச்சுறுத்தலும் விடுத்துள்ளார். கனடாவை பாதுகாக்க அமெரிக்க பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுகின்றது என குறிப்பிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், கனேடியக்காரர்கள் மரம் மற்றும் பால் பொருட்களின் இறக்குமதியையும் விமர்சனம் செய்துள்ளார்கள். அமெரிக்காவின் ஒரு மாகாணமாகவே கனடா இருக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்களிடம் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இரண்டு நாடுகளும் இணைவதற்கு கடுகளவு வாய்ப்பும் இல்லை என ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியிலிருந்து விலகியமையை வரவேற்கும் வகையில் உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் செய்தியொன்றை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை பகிர்ந்திருக்கின்றார். சர்வதேச தலைவர்கள் மத்தியில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் குறிக்கும் வகையில் அந்த பதிவு இடப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் ட்ரூடோவின் பதவி விலகல் தொடர்பிலும் குறிப்பிட்டுள்ள நிலையில் 2025 அருமையாக காட்சியளிக்கின்றது என்று எலான் மஸ்க் பதிவிட்டிருக்கின்றார். அதேவேளை அந்த பதிவில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுவிட்டார், கெய்ஸ் மாட்டரை குறித்த உண்மை வெளிவந்துவிட்டது, சரியான நேரத்தில் மாபெரும் மனிதர்கள் அதிகாரத்துக்கு வருகின்றார்கள், நமக்கு அவர்கள் எல்லோரும் தேவை என்று கூறி உலக நிகழ்வுகள் பல வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே ட்ரம்ப் ட்ரூடோவை கனடாவின் ஆளுநர் என்றும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணம் என்றும் கேலி செய்து வரும் நிலையில் தற்போது எலான் மஸ்கும் இவ்வாறான ஒரு பதிவினை இட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் 2024ஆம் ஆண்டில் 31 பெண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதை குற்றச்சாட்டு மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பெண்களுக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் மரண தண்டனை விதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2008ஆம் ஆண்டு முதல் தொண்டு நிறுவனம் ஒன்று ஈரானில் மரண தண்டனை விதிக்கப்படுகின்றமை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் 2024 தான் ஈரானில் பெண்களுக்கு அதிகமாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2024 வரை ஈரானில் 241 பெண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் கணித்துள்ளது. இந்த எண்ணிக்கையில் கொலை குற்றம் சாட்டப்படுபவர்களில் 70% பெண்கள் தங்களை கொடுமைப்படுத்திய கணவனை கொன்றதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் தொடர்குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் 31 பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 57 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் உயிர் பிழைத்தவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தோல்வியடையும் நிலையில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண தலைவர் டாம் பிளெசட் தெரிவித்துள்ளார். உதவி பணியாளர்கள் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள், உலக உணவு திட்டத்தின் வாகன தொடரணி மீதான தாக்குதல்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளமை போன்றவற்றை மேற்கோள் காட்டி அவர் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து இதுவரை 45,885 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1,09,196 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு காசா பகுதியில் நடந்த சண்டையில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை நடந்த சண்டையின் போது ஒரு ஐநூறு வீரர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்ற 2 வீரர்களும் நேற்றைய தினம் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்போது ஜெருசலேமைச் சேர்ந்த மேஜர் டிவர் சியோன் ரேவா மற்றும் எலியைச் சேர்ந்த கேப்டன் எய்டன், இஸ்ரேல்
சிக்னாசி ஆகிய வீரர்களே நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இன்று அதிகாலை நடந்த சண்டையின் போது கெனேஜ் டிக்பாவைச் சேர்ந்த ஸ்டாஃப் சாண்டட் இடோ சாமியாஜ் என்பவருமே கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொல்லப்பட்டவர்கள் நகல் படைப்பிரிவின் 932வது பட்டாலியனின் கமாண்டர்களாகவும் உளவு பிரிவில் சார்ஜன்களாகவும் பணியாற்றியுள்ளனர். இதன்படி குறித்த மரணங்கள் காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலிலும் எல்லை பகுதிகளுடனான ராணுவ நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலின் எண்ணிக்கையை 398ஆக உயர்த்தியுள்ளது. மேலும் நகால் படைப்பிரிவில் படுகாயமடைந்த வீரர்கள் சிகிச்சைக்காக இஸ்ரேலுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திபெத்தில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 195 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் மையப்பகுதி திபெத்தின் டிங்ரியில் தரையில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்தது. இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. விபத்து நடந்து 15 மணி நேரத்திற்கு பிறகும் மீட்பு பணி தொடர்கின்றது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சீன அதிபர் அறிவுறுத்தி இருக்கின்றார். இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 1000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அரசு நடத்தும் சின்ஹோவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட 3 மணி நேரத்திற்குள் 4.4 ரிக்டர் அளவிலான சுமார் 50 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கம் கடந்த 5 ஆண்டுகளில் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் பதிவு செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்றும் சீன பூகம்பம் நெட்வொர்க் மையம் தெரிவித்துள்ளது. நேபாளம் முதல் இந்தியா மற்றும் வங்கதேசம் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டது. முன்னதாக 2023 டிசம்பரில் சீனாவின் கேன்சு மாகாணத்தில் 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 151 பேர் கொல்லப்பட்டனர்.